வெல்கம் டு மிருது லோட்டஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கிற தாமரை செடியை எடுத்துகிட்டு மறுபடியும் எப்படி நடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது க்ரீன் ஆப்பிள் அப்படிங்கிற தாமரை செடி. இது 1 வருஷத்துக்கு மேலே என்கிட்ட இருக்கிற செடி. அதனால் நான் இதை இப்போ ரீபாட் பண்ண போகிறேன். முதல்ல நம்ம தண்ணி, மீன் எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஃபுல்லாக எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். அப்படியே ரீபாட் பண்ணால் மீனெல்லாம் செத்துரும். அதனால் எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு பட் இருக்குது. வேறு வழியில் நம்ம ரீபாட் பண்ணி தான் ஆகணும். இதில் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 3 பட் இருக்குது. அந்த இலையெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு, இந்த பட்டு இருக்கிற இலையை மட்டும் நான் அப்படியே விட்டுட்டேன். இந்த பட்டூனி அவ்வளோதான். நம்ம கை வச்சிட்டோம் அப்படின்னா அது வரவே வராது மேலே. அதனால் இதை ரீபாட் பண்ணிடலாம். இதில் இருக்கிற மீன் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஒயிட் மோலி ஃபிஷ்ஷு. எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் அந்த மண்ணை அதுக்குள்ளேயே போட்டுட்டு புதுசாக நம்ம கொஞ்சம் மண் ஆட் பண்ணிக்கலாம். அதில் உங்கள்கிட்ட புதுசாக மண் இல்லை அப்படின்னா பழைய மண்ணே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இன்னும் கொஞ்சம் மண் தேவைப்படுது. அதனால தான் நான் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி மேலே நம்ம மண் கொஞ்சம் ஆட் பண்ணும்போது பாசியெல்லாம் வளர்கிறது குறையும். தண்ணியும் சீக்கிரமாக தெளிஞ்சிரும். அதுக்காக தான் இந்த மாதிரி மேலே கொஞ்சம் மண் ஆட் பண்ணுறது. இதை நீங்கள் சலித்து போட்டுக்கோங்க. இதை அப்படியே ஒரு நாள் விட்டுறலாம். நான் ஈவினிங் தான் ரீபாட் பண்ணேன். காலையில் வரைக்கும் இந்த மாதிரி மண்ணை போட்டுட்டு விட்டுறேன். அடுத்த நாள் காலையில் தான் நான் அந்த ரன்னரை நட போகிறேன். இதில் மொத்தம் 3 ரன்னர் மட்டும்தான் கிடச்சிருக்கு. அந்த ரன்னர் எப்படி நடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நிறைய பூ இருந்ததுனால டியூபரே கிடைக்கல. ரன்னர் ரொம்ப சின்ன ரன்னர் மட்டும்தான் கிடச்சிது. ஏன்னா 1 வருஷம் இருந்ததுனால மண் ரொம்ப டைட் ஆயிடுச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ரன்னரு. பாருங்கள், ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. வேறு வழியில் இது மட்டும்தான். இதை தான் நம்ம நட்டு வளர்க்க போகிறோம். இப்போ இந்த ரன்னரை இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த பட்டோடு இருக்கிறத மட்டும்தான் நம்ம மெதுவாக எடுத்தேன். மீதியெல்லாம் எடுக்கவே முடியல. இப்போ இந்த 3 ரன்னரையும் ஒன்றா சேர்த்து இப்படியே எடுத்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்குள்ளே மெதுவாக அழுத்தி கொடுத்துடலாம். பாருங்கள், காலையில் தண்ணி கொஞ்சம் தெளிவாக தெளிஞ்சிருக்கு. இப்போ இந்த தண்ணிக்குள்ளே மெதுவாக அந்த இடத்த அழுத்தி கொடுத்துடணும். இலை சாயாமல் இருக்கிற அளவுக்கு உள்ளே அழுத்திக்கலாம். இந்த டிப்பை மெதுவாக அழுத்தி கொடுத்துக்கலாம். டிப்பு உடஞ்சிடக்கூடாது, அதுதான் முக்கியம். அதுக்கப்புறமா தண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் நிறையாவே விட்டுடலாம். தண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறமா தான் ஃபிஷ் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிடலாம். இது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அப்படிங்கிறதுனால இதில் கப்பீஸ், மோலிஸ் விடலாம். டப்பில் கப்பீஸ், மோலிஸ் விட முடியாதுங்க. அது வெயிலுக்கு தாங்காது. டப்பில் நம்ம குளத்து மீன் மட்டும் விட்டுக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் அதிகமாக ஹீட் உள்ளே போகாதுங்க. அதனால் இந்த மீனுக்கு ஒன்றும் ஆகாது, ரொம்ப வெயிலில் இருந்தாலும் கூட. பாருங்கள், அந்த ஆரஞ்சு மீன் வரவே மாட்டேங்குது. உள்ளேயே இருந்துக்கலான்னு ஐடியா பண்ணி வச்சுட்ருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆரஞ்சு கலர் மீன். இந்த மீனெல்லாம் விட்டதுக்கப்புறம் மேலே நம்ம டக்வீட் கண்டிப்பாக போடணும். இல்லை அப்படின்னா கொக்கு இல்லை காக்கா வேறு ஏதாவது பறவைங்க மீனை சாப்பிட்றோம். இங்கே கொக்கு நிறைய வருது. அதனால் இதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்கு நம்ம டக்வீட் பயன்படுத்திக்கலாம். அசோலா பயன்படுத்த வேண்டாம். ஏன் அப்படின்னா அசோலா நிறைய வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் தாமரை செடி வளராது. அதனால் டக்வீடு மட்டும் பயன்படுத்திக்கலாம்.
தாமரை செடி வளர வளர நம்ம டக்வீடை குறைச்சிக்கலாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் பாருங்கள் செடி எப்படி நல்லா வளர்ந்துருக்கு. கூடவே பாசியும் வளர்ந்துருக்கு. இப்போதைக்கு அந்த பாசி எடுக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். செடி வளர்ந்ததுக்கப்புறமா பாசியை ஃபுல்லாக நம்ம கையால் தான் ரிமூவ் பண்ணணும். பாசி கண்டிப்பாக வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், அது ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம தான் கையில் எடுத்து விடணும். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றிங்க.